மிராய் மூவி ரிவ்யூ. இது ஒரு தெலுங்கு லாங்குவேஜ் சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் டைரக்டட் பை கார்த்திக் கட்டம்னேனி. கார்த்திக் பேசிக்காக ஒரு சினிமாட்டோகிராஃபர் கம் டைரக்டர். தேஜா சஜா ஹீரோ, ரித்திக் நாயக் ஹீரோயின், மஞ்சு மனோஜ், ஸ்ரேயா சரண், ஜெயராம், ஜெகபதி பாபு மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படத்தோட கதை என்னென்னா, பல தலைமுறையாக ரொம்ப பொக்கிஷமாக பாதுகாக்கப்பட்ட 9 புத்தகம். ஒரு தருணத்தில் ரொம்ப தீய சக்தி படைத்த ஒருத்தன் இந்த 9 புத்தகத்தை எப்படியாவது நம்ம அபகரிச்சிட்டோம்னா ரொம்ப சக்தி படைத்த ஒரு இம்மோர்டலான, ஏன் கிட்டத்தட்ட கடவுளாக மாறக்கூடிய சக்தி கிடைக்கும். அதனால் எப்படியாவது அந்த 9 புத்தகத்தை அடைஞ்சி தீரணும்னு அந்த கெட்டவன் களத்தில் இறங்குறான். ஹீரோக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம்? இதுக்கப்புறம் தீய சக்தி படைத்த அந்த கெட்டவன் பிளான் பண்ணபடி அந்த 9 புத்தகத்தை அடைஞ்சி மிகப்பெரிய சக்தி அவனுக்கு கிடைச்சதா இல்லையா? அதுதான் மிராய் படத்தோட மொத்த கதையுமே. கிட்டத்தட்ட குட் வித் ஈவில் கான்செப்ட். அதில் கொஞ்சம் மித்தாலஜிக்கல் எலிமெண்ட் மிக்ஸ் பண்ணி கிரியேட்டிவாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. கார்த்திகோட சினிமாட்டோகிராஃபி ஃபேபுலஸாக இருக்குது. குறிப்பாக ஆக்ஷன் காட்சிகள் ஆகட்டும், சேசிங் சீன் படமாக்கின விதம் ஸ்டன்னிங்காக இருக்குது. ஹீரோக்கும் வில்லனுக்கும் வர 1-to-1 ஃபைட் சீன்ஸ். மிராய் கையில் கிடைச்சதும் ஒரு 60 பேர் கூட ஹீரோ சண்டை போடுற அந்த சண்டை காட்சி, ப்ரீ கிளைமேக்ஸில் வர அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ்னு ஒரு விஷயமும் ஃபினாமினலாக இருக்குது பார்க்க. இந்த படத்தோட பட்ஜெட் மொத்தமே 60 கோடி தான். ஆனால் படத்தோட அவுட்புட் வேறு லெவலில் இருக்குது. கிட்டத்தட்ட 300 கோடிக்கு மேலே செலவு பண்ண படம் மாதிரி தெரியுது அவுட்புட் பார்க்கும்போது. விஎஃப்எக்ஸ், ஆக்ஷன் காட்சிகள், சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங்கு எல்லா ஆஸ்பெக்ட்லையும் சிறப்பான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. இந்த படம் பிக் ஸ்க்ரீன் எக்ஸ்பீரியன்ஸ். பெரிய ஸ்க்ரீனில், அதாவது ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் பார்த்தா வேறு லெவல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பக்கா தேட்டர் மெட்டீரியல் இந்த படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது. ஆக்ஷன், சயின்ஸ் ஃபிக்ஷன் கொஞ்சம் ஸ்பிடு போயிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் லேக் ஆச்சு. லாஸ்ட் 30 மினிட்ஸில் தரமான சம்பவம் ஒன்று இருக்குது. கிளைமேக்ஸில் செம்ம கூஸ்பம்பான மூமெண்ட்ஸ் இருக்குது. ஒரு சில ஃப்ளாஷ் படத்தில் இருக்குது. பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு தரமான டிஃப்ரெண்ட்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷன் த்ரில்லர்ஸ்னு சொல்லலாம். கௌரி ஹரியோட பின்னணி இசை மிரட்டலாக இருக்குது. நிறைய ஆக்ஷன் சீன்ஸை அடுத்த கட்டத்துக்கு எலிவேட் பண்ணியிருக்கு இவரோட பிஜிஎம். இவரோட மியூசிக் பெரிய பலம் இந்த படத்துக்கு. பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹீரோவான தேஜா சஜா சூப்பராக பண்ணியிருக்காரு. ஹீரோவுக்கு அடுத்து ஒரு நல்ல கேரக்டர்னா அது வில்லன் தான். வில்லன் கேரக்டர் செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. எனக்கு தான் வில்லனாக ப்ளே பண்ணியிருக்காரு. சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு. மற்றபடி நடித்த எல்லாருமே கொடுத்த ரோலை டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக செம்ம சவுண்டான ஒரு படம். ஒரு சில சர்ப்ரைஸ் கேமியோவும் இருக்குது. அடுத்த பாகம், அதாவது செகண்ட் பார்ட்டுக்கான லீடு கொடுத்து முடிச்சிருக்காங்க. தமிழ் டப்பிங்கும் நல்லா பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் ஒரு ஆவரேஜான படம் இந்த மிராய். தமிழ் டப்பிங்கில் தியேட்டர்ஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது. வீக்கெண்டுக்கு ஃபேமிலியோடு பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படம். பார்க்கணும்னு நினச்சா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கிரிட்டிக் குபேர் ரேட்டிங் 3.5 out of 5.